என்ன ஒரு அழகு, என்ன ஒரு இடை பெண்ணே. உன்னை பார்க்கிற போது சரி நான் மட்டும் ஒரு சிட்டுக்குருவியாக பிறந்திருந்தால் உன் கூந்தலில் குடு கட்டி வாழ்ந்திருக்கிறேன். நான் மட்டும் ஒரு பற்றுள்ளாக பிறந்திருந்தால் உன் மார் மீது சாய்ந்திருக்கிறேன். கண்ணம்மா என்னை பார்த்து உனக்கு எதனா தோணுதா? ஒன்ன பார்த்தா நிறைய தோணுது. நான் விரும்பாட்டி இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா ஏன்னா இப்ப அதெல்லாம் எப்படி பொம்பளைங்க எப்படி கவர்றாங்கன்னே தெரியல. முதல்ல உன் விலாசத்தை கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பாடுறேன். அப்படியா? இருந்தாலும் உனக்கு ஆமடியாக இருக்கிறானா
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கா? கல்யாணம் ஆகலையா? சரி. உனக்கு ஆம்படியா இருக்கிறான்? ஏய். அப்படி ஆம்படியா இல்லையா? அப்படி இல்லைன்னா எல்லாமே நான் உனக்கு கஷ்டப்பட்டு கூட எல்லாம் நானே பாத்துட்டேன். என்னத்த பாப்ப? ஒரே ஒரு செலவு கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா? எனக்காண்ணா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் புள்ள மாதிரியா தெரியுது? இல்லம்மா, 17 வயசு மாதிரி தெரியுது. கல்யாணம் ஆகிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது நான் நினைக்கிறேன். அப்படியா? ஏப்பா ஆயிட்டுக்குமா? எப்படி? அப்படின்னா நீ அதுக்கு முன்னே பாத்துட்டியா? என்னம்மா தாமா அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதம்மா. நீ மாமானா கூட மறாத நாள் பாத்துட்டு கம்முன்னு போயிடுவேன். அப்படியா? அண்ணான்னு கூப்பிட்டேன்னா அன்னைக்கே குத்து வேலைக்கு தான். சரி சித்தப்பா. ஆமா, சித்தப்பா ரொம்ப மோசம்மா. உடனே குழம்புக்கு வந்துடும் வீட்டுக்கு. குழம்புக்கு நீ எடுத்துக்கணும். ஓ தாத்தா. ஆமா, என்னை பார்த்து அப்படி கேக்குறாமா? அது நட்டு ரோட்டுல நான் தாத்தான்னு கூப்பிட்டேன். என்னவா? ஏமா என்னை பார்த்தா ஏங்கி பேச்சு அப்படின்ற மாதிரி எப்படிதான் கூப்பிடுறேன்? ஏமா ஒரு ஆம்பளைய பார்த்த உடனே ஒரு பெண்ணை ரசிக்கணும் எப்படி தெரியுமா ரசிக்கணும்? ஒரு கரும்பை ருசிக்கணும் எப்படி ருசிக்கணும்? எப்படி? கரும்பு நீட்டாக்கிதுன்றதுக்கோசரம் கோந்தால இருந்து கடிக்க கூடாது. அதே மாதிரி அடிக்கருப்புல இருந்து கடிக்க கூடாது. அந்த கோந்தாலியை உடச்சி போட்டுட்டு ஒவ்வொரு கணுவா அப்படியே கட்சின்னு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தொகுக்கும், அப்புறம் திட்டிக்கும், அப்புறம் திட்டிக்கும். அடி கரும்புக்கு போன உடனே ரொம்ப திட்டிக்கும். அப்படி கரும்பு உடச்சி சாப்பிடணும். அப்படியா? அது மாதிரி ஆளு என்னை பாக்குற பார்த்து எப்படி தெரியுமாக்குது? மங்கம்மா சொல்லு, மங்கம்மா சொல்லு, மல்ல மேல மதுரைக்கு போற வழி மேல இவ வருவாளா, இவ வருவாளா, இவ வருவாளா, வர மாட்டாங்க பாக்குறேன். வருவாளா வர மாட்டாங்க எப்படி தவிக்கிறேன். எப்படி இருக்குது? இவ்வளவு அழகா பாடுற, இவ்வளவு அழகா பேசுற. அப்படி இருந்தாலும் பேர் என்ன? என் பேரு அம்மா கரியம்மா. என்னது கரிய? என் பேரு. ஓ கரியனா? என் பேரு மட்டும் இல்லம்மா, நாங்க சித்தகுமார் மொத்தம் 3 பேரு. 3 வீட்லயுமே 3 பேரு கரி. நீ கூப்பிடனா கன்ஃபியூஷன் ஆயிடுது. எங்க அப்பா பேரு பெரியவரு, எங்க அப்பா தான். எங்க அப்பா பேரு நாங்க கவுண்டருங்கம்மா. எங்க அப்பா பேரு ஓபளிக்கு கவுண்டர். ஓபளிக்கு கவுண்டர். சரி. எங்க அப்பா பேரு. எங்க நடு சித்தப்பன் பேரு வந்து நடு கவுண்டர். எங்க சின்ன சித்தப்பன் பேரு சின்ன கவுண்டர். இப்படிதான் கவுண்டர். ஆனா பசங்க மட்டும் கரியன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா ஏன் தெரியுமா? நாம தான் அப்படி பேரை மாத்தி மாத்தி அண்ணன் தம்பி வச்சுட்டோம். பசங்களுக்கு அப்படி மாத்தி வைக்க கூடாது. கல்யாணம் 3 பேருமே வந்து அப்பான்னு 3 பேருமே நிக்கணும் அப்படின்னு பசங்களை பிரிக்கல. நாங்க இன்ன வரைக்கும் சித்தம் பொருள பெருக்கு மூலம் பார்க்க மாட்டோம். எந்த அப்பா கூப்பிட்டாலும் போய் அப்பா சொல்லுப்பானுவோம். ஆனா என்னைய கூப்பிடுனா எங்க அப்பன் பேரு ஓபடிக்கு கவுண்டர். அதனால இன்சில் வச்சு என்னை கூப்பிடு, கல்யாணம் கூப்பிடு வரேன். எப்படி எப்படி கூப்பிடணும்? ஏமா என் பேரு கரியன். எங்க அப்பன் பேரு ஓபளிக்கு கவுண்டர். எங்க அப்பனுக்கு என்ன இன்சில் வரும்? ஓ வரும். சேர்த்து கூப்பிடு. எவ்வளவு நேரத்துக்கு? அதான் என்ன சந்தேகம்? எங்க அப்பன் பேரு ஓபளிக்கு கவுண்டர், அவருக்கு என்ன இன்சில்? ஓ வரும். என் பேரு கரிய. 2 சேர்த்து கூப்பிடு. ஓ கரியா? எவ்வளவு கரியா? புள்ளியெல்லாம் வைக்காதம்மா அண்ணா. புள்ளி ராஜாவே, நான் உன்னை கரியாவே கூப்பிட்டுக்கிறேன். உன்னுடைய பேரு கரியான்னு சொன்னல, என்னுடைய பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லுமா? தெரியாது. கண்ணம்மா. அம்மா ஜோதி
சீரனை போல் தனிமலரடி. கண்ணம்மா, சொல்லம்மா. என்னுடைய பெயரை சொன்னேனே ஏய். உன் செவியில் நுழைந்ததா? இன்னும் தெளிவானா இந்த ஒயர்லெஸ் மைக் இருக்கு நான் 2 ரூம் மட்டும் தான் வரும். உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? அம்மா, தெளிவா சொல்லி பார்க்கலாம். அப்படியா? ஏய். என்னுடைய பெயர் தான் ஆஹா. சரஸ்வதி கலைவாணி. நீதானம்மா?